ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பிராம்யந்தம் திதிஜாதமம் புனரபி ப்ரோத்கிருஹ்ய தோர்பியாம் ஜவாத். भ्राम्यन्तं दितिजादमं पुनरपि प्रोद्गृह्य दोर्भ्यां जवात्. द्वारे तोरुयुगे निपात्य नकरान् व्युत्काय वक्षो भुवि. द्वारे तोरुयुगे निपात्य नकरान् व्युत्काय वक्षो भुवि. निर्बिन्धन्नधिगर्भनिर्भरकलत् रक्ताम्बुबद्धोत्सवम्. निर्बिन्धन्नधिगर्भनिर्भरकलत् रक्ताम्बुबद्धोत्सवम्. पायं पायमुदैरयो बहुजगत् संहारि सिंहारवान्. पायं पायमुदैरयो बहुजगत् संहारि सिंहारवान्. भ्राम्यन्तं दिदिजाधमं पुनरपि प्रोद्गृह्य दोर्भ्यां जवात्. द्वारे तोरुयुगे निपात्य नकरान् व्युत्काय वक्षो भुवि. भ्राम्यन्तं दितिजाधमं पुनरपि प्रोद्गृह्य दोर्भ्यां जवात्. द्वारे तोरुयुगे निपात्य नकरान् व्युत्काय वक्षो भुवि. निर्बिन्धन्नधिगर्भनिर्भरकलत् रक्ताम्बुबद्धोत्सवम्. पायं पायमुदैरयो बहुजगत् संहारि सिंहारवान्. निर्बिन्धन्नधिगर्भनिर्भरकलत् रक्ताम्बुबद्धोत्सवम्. पायं पायमुदैरयो बहुजगत् संहारि सिंहारवान्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பிராம்யந்தம் சுற்றி சுழன்று ஓடி வருகின்ற, திதிஜ அதமம் அந்த அசுரனை, அதிலும் கடைப்பட்ட அசுரனை, புனக அபி மீண்டும், தோர்பியாம் இரு கைகளாலும், ஜவாத் புரோத்கிருஹ்ய வேகமாக வந்து இறுகப் பிடித்து, துவாரே வாயிற்படியில், அத ஊரு யுகே உங்களுடைய 2 தொடைகளின் மீதும் கிடத்தி, நிபாத்திய கிடத்தி, வக்ஷோ புவி அவனுடைய மார்பில், நகரான் உங்களுடைய கூரிய நகங்களை, வியுத்காய ஆழ புதைத்து, நிர்பிந்தன் பிளந்து, அதிகர்ப்ப மார்பின் உள்ளிருந்து, நிர்பர கலத் அப்படியே பொங்கி வருகின்ற, இரத்த அம்பு குருதி வெள்ளத்தை, பத்த உற்சவம் பேரானந்தமாக, பாயம் பாயம் பருகி பருகி, ஜெகத் சம்ஹாரி உலகங்களையெல்லாம் அழிக்கக்கூடிய, சிம்ம ஆரவான் சிம்ம கர்ஜனைகளை, பகு உதைரயக வெகுவாகச் செய்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பிராம்யந்தம் திதிஜாதமம் புனரபி ப்ரோத்கிருஹ்ய தோர்பியாம் ஜவாத். द्वारे तोरुयुगे निपात्य नकरान् व्युत्काय वक्षो भुवि. निर्बिन्धन्नधिगर्भनिर्भरकलत् रक्ताम्बुबद्धोत्सवम्. पायं पायमुदैरयो बहुजगत् संहारि सिंहारवान्. பிறகு அந்த அசுரன், அசுரர்களையும் அதமன், மிக கீழானவன், உங்களை சமயம் பார்த்து சரியானபடி தாக்க வேணுங்கிறதுக்காக
சுற்றி சுற்றி ஓடினானாம். நீங்கள் அவனை விரைவாக அவன் தோள்களை பிடித்து வாயிற்படிக்கு இழுத்து வந்தீர்கள். நிலைப்படியில் அமர்ந்து உங்கள் இரு தொடைகள் மீதும் கிடத்தி அவனுடைய மார்பை உங்கள் நகங்களால் கிழித்தீர்கள். உடல் பிளந்து வயிற்றிலிருந்து இரத்தம் ஆறாக பெருகி வந்தது. அந்த இரத்தப்பெருக்கை பலமுறை பருகினீர்கள். பிறகு உலகங்களையெல்லாம் அழிப்பது போல் கர்ஜனை செய்தீர்கள். ஸ்லோகத்தோட 2வது வரியில் ஹிரண்யகசிபுவோட வரங்களை பகவான் எப்படி நிர்மூலமாக்கினார் அப்படின்னு பட்டதிரி சொல்கிறார். ஹிரண்யகசிபு தனக்கு வானிலோ பூமியிலோ மரணம் நிகழக்கூடாது அப்படின்னு சொன்னான். நரசிம்ம பிரபு அவனை நிலப்படியில் தன்னோட தொடையில் வச்சு வதம் பண்ணுறார். உயிருள்ள உயிரற்ற பொருளால் மரணம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னான். நகம் வளரும், அதனால் உயிருள்ளது. வெட்டினால் வலிக்காது, இரத்தமும் வராது, அதனால் உயிரில்லாதது. அதனால் நகத்தால் அவன் மார்பை கிழித்தார். அவனோட வயிற்றிலிருந்து பெருகிய இரத்தத்தை பகவான் பருகினாருங்கிறது நமக்கு சித்த கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் சிங்கம் தன்னோட இரையோட இதயத்தை தான் முதல்ல தாக்குமா, அதே போல் பிளந்துட்டு ரத்தத்தை ருசி பார்க்குமா. இப்படி சிங்கத்தோட சுபாவத்தை அனுசரித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நரசிம்ம அவதாரத்தோட முழு உக்ரத்தையும் பட்டதிரிகள் அருமையாக வார்த்தைகளில் வடிச்சிருக்கார்.